வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். தினம் ஒரு திருவாசகம். இன்று தலைப்பு ஆனந்த மாலை. சிவ அனுபவ விருப்பம். பாடல் 1. மின்னேர் அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம். பொன்னேர் அணைய மலர்கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம். கண்ணேர் அணைய மணக்கடையாய் களிப்புண்டு அவலக் கடல் வீழ்ந்த எந்நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. இந்த பாடலின் பொருள்: மின்னலின் அழகை ஒத்த தாமரை மலர் போன்ற திருவடிகளைச் சேர்ந்தோர்கள் பெரிதாகிய உலக நெறியை கடந்தவர்கள் ஆவார்கள். தேவர்கள் யாவரும் பொன்னை போன்ற அழகை ஒத்த தாமரை மலரை தூவி அர்ச்சித்து நின்றார்கள். கல்லை நிகர்த்த மனதுடைய கீழ்ப்பட்ட கடையனாகி அறிஞரால் கழிக்கப்பட்டு துன்பப்பெருக்கு எனும் சாகரத்தில் விழுந்த என்னை நிகர்த்தவனாகிய நான் இனிமேல் தேவரீரை அடைந்து வாழும் விபரம் அன்பு கூர்ந்து அருள்வாயாக என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர். பாடல் 2. என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை, உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன். பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியரோடும் கூடாது என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. இந்த பாடலின் பொருள்: அடியேனால் காணப்படாத அந்த முக்தி வீட்டில் இருக்கும் இடத்தை அடியேன் மீது அன்பு வைத்து கொடுத்தாய். அடியேன் அதன் பெருமையை தெரிந்து கொள்ளாமலே வீணே பாழாகினேன். அவ்வாறு இருக்க தேவரீரால் யாதொன்றும் குறைபாடு சிறிதேனும் இல்லை. எல்லா பாக்கியத்தையும் பெற்றிருப்பவனே, தொண்டனாகிய அடியேனுக்கு தேவரீரை விட எவர்கள் உதவி செய்ய இருக்கிறவர்கள் என்று சொல்வேன். அடியேனை தடுத்தாட்கொண்ட நாளாக தேவரீரை கைகூப்பி தலைவணங்கி போற்றி செய்கின்ற புராதன தொண்டர்களோடும் சேர்ந்து வாழாமல் அடியேனது நாயகனாகிய சிவபெருமானே பின்னிட்டு பிணிக்கு விருந்தாக இவ்வுலகில் இருப்பேன் ஆயினேன் என்று பாடுகின்றார். பாடல் 3. சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டு ஆய் சுழன்று விளந்து கிடப்பேனே. மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. இந்த பாடலின் பொருள்: நன்னடத்தை இல்லாமல், விரதம் இல்லாமல், அன்பு இல்லாமல், அறிவு இல்லாமல் தோளினால் செய்த பதுமையானது நாட்டியம் செய்வது போல எங்கும் சுழன்று வீழ்ந்து கிடக்கின்ற அடியேனை தன்னிடத்தே விருப்பமும் உண்டாக்கி நன்னெறியை காண்பித்து முக்தி உலகத்தில் முறையாய் ஏறும்படி திருவடிவத்தையும் காட்டி அடிமையாளாக்கிக் கொண்டு அருளினவனை கொடியேனாகிய அடியேன் தேவரீரது திருவடியின் நிழலை அடைவது என்றைக்கு என்று பாடுகின்றார். பாடல் 4. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கேடு இலாதாய் பழிகொண்டாய். படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே. கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, நடு ஆய் நில்லாது ஒளிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே. இந்த பாடலின் பொருள்: வீணே பாழாகின்றேன், கெட்டுப்போகும் விதமாக பாழாய் போகின்றேன். யாதொரு தீங்கும் இல்லாதவனாகிய சிவபெருமானே, நான் கெடுதலால் வரும் பழியை நீ ஏற்றுக்கொண்டாய். துன்பப்படுவேன், இனி அனுபவிக்க வேண்டிய துன்பமெல்லாம் அனுபவித்து விட்டால் இனி வரும் பிரயோஜனம் யாது? ஆனதால் கொடிய நரகத்தில் விழுந்து உலாவண்ணம் காப்பாற்றி ஆட்கொள்கின்ற குருமூர்த்தமாய்
எழுந்தருளி வந்த மாசிலாமணியே எங்கள் தலைவனே, பொதுநிலையாய் நிற்காமல் போனால் அது நன்றாகுமா என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர். பாடல் 5. தாயாய் முளையைத் தருவானே, தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாளடைந்தேன், தயானி என்பாள் இல்லையேல் நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ. இந்த பாடலின் பொருள், தேவரீர் அன்னையாகி ஸ்தனத்து நின்றும் பசிக்கு பால் கொடுப்பவனே, அவ்வாறு கொடாமல் போனால் பாலின்றி மெலியும் குழந்தையைப் போல் நாயினும் கடைப்பட்ட அடியேன் கழிவாய் போவேனோ. இறைவனாகிய சிவபெருமானே, உன்னை தாயே என்று எண்ணி உன்னுடைய திருவடியை அடைந்தேன். நீ என்னிடத்தில் தயவு இல்லாமல் இருக்கின்றாய். நாயனைய நான் உன்னை அடைந்தவுடன் என்னை அடிமையாக ஆட்கொண்டாய். இப்பொழுது அடிமையாகிய நான் உனக்கு தேவையில்லையோ என்று பாடுகின்றார். பாடல் 6. கோவே அருள வேண்டாவோ, கொடியேன் கெடவே அமையுமே, ஆ ஆ என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான், சாவார் எல்லாம் என்னளவோ தக்க ஆறு அன்று என்னாரோ, தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. இந்த பாடலின் பொருள், அரசனே, நீ அடியனுக்கு அருள் செய்ய வேண்டாமோ, கொடியேனாகிய யான் அநியாயமாய் கெட்டுப்போக அமையுமோ. தேவரீர் ஐயோ என்று சொல்லி இரக்கம் கொள்ளாவிடில் யாதொன்றுக்கும் பயப்படாதே என்று சொல்பவர் உம்மை விட வேறு யார்தாம் உள்ளனர்? பயன் பெறாது இறப்பவர்கள் எல்லாம் என்னோடு சரியோ? நான் பயன் பெறாது இறந்தால் அது தக்க முறையன்று என்று அன்பர்கள் சொல்ல மாட்டாரோ? கடவுளே, தில்லை திருநடனம் செய்பவரே, யான் திகைத்தேன். இனியாவது நீயே அதனை தெளிவிப்பாயாக. பாடல் 7. நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து, பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்துரையாய், அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே, தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. இந்த பாடலின் பொருள், நரிகளை வாகனமாக தாங்குகின்ற குதிரையாக்கி உலகமெல்லாம் தெரியும்படி செய்து பெரியதாகிய பாண்டியனது மதுரைப்பதி முழுதும் திகைப்பினை அதிகப்படுத்திய திருப்பெருந்துறை பதியை உடைய சிவபெருமானே, யாவருக்கும் அரிதாகிய மெய்ப்பொருளே, அவிநாசி பதியில் எழுந்தருளியிருக்கும் என் அப்பனே, மதுரைப்பதிக்கு கருணை பெருக்கே, காணுதற்கு அருமையாகிய பரஞ்சோதியே, தேவரீருக்கு செய்வதற்குரியதை சிறிதேனும் தெரிந்தேன் இல்லை என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர். இத்துடன் மாணிக்க வாசகர் இயற்றிய ஆனந்த மாலை பகுதியில் 7 பாடல்கள் நிறைவு பெற்றது. ஓகே மக்களே, இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.